ஆசீர்வதித்திடுவேன் என் சிறகுகளின்
இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்மகன் கிடைத்தது. சாலமோன் வேண்டினார், சிறந்த ஞானம் கிடைத்தது. தானியேல் வேண்டினார், விண்ணில் இருந்து விடை வந்தது. எசேக்கியா வேண்டினார், ஆரோக்கியம் வந்தது. தாவீது வேண்டினார், தன்னிலிருந்து வினை நீங்கியது. யாக்கோபு வேண்டினார், 20 வருட பகை நீங்கியது. எலியா வேண்டினார், மலையின் சத்தம் கேட்டது. எலிசா வேண்டினார், மழலையின் சத்தம் கேட்டது. ஆகாப் வேண்டினான், ஆயில் கிடைத்தது. வலப்பக்க கல்வன் வேண்டினான், விண்ணகமே கிடைத்தது. இறை இயேசுவில் பிரியமான அன்பு மக்களே, உங்கள் அனைவரையும் சவேரியாரின் 4ஆம் நவநாள் திருப்பலிக்கு தனி ஜபம் வாழ்வின் அடையாளம் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க புனித ஜோசப் குழந்தைகள் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு தனியாக ஜபித்தார். எல்லா வேளையிலும் எல்லாருக்காகவும் ஜபித்தார். தம்மை எள்ளி நகைத்தவருக்காக ஜபித்தார். குற்றம் சொல்லினவருக்காக ஜபித்தார். சிலுவையை ஏற்க தள்ளினவருக்காக ஜபித்தார். தனி ஜபம் உன்னை தூய்மைப்படுத்தும், உன்னை குணப்படுத்தும், சாபத்தை போக்கி உன் உறவுகளை பாதுகாக்கும், இறை கோபத்தை அகற்றி இறை திட்டத்தை அறிய பண்ணும், வரும் காரியத்தை வெளிப்படுத்தி எதிர்பார்க்கும் எழுச்சியை கொண்டு வரும். இதை வாழ்ந்து புனித நிலைக்கு உயர்ந்தவர்கள். அன்னை தெரசாவின் ஜபம் அன்பின் பணியாளர் சபையை உருவாக்கியது. பிரான்சிஸ் அசிதின் ஜபம் 5 காயவரம் தந்தது. தந்தை பியோ ஜபம் 5 காயத்தோடு 5 பைசா இல்லாமல் மருத்துவமனையை உருவாக்கியது. குழந்தை தெரசாவின் ஜபம் பாவிக்கு மனமாற்றம் தந்தது. புனித சவேரியாரின் ஜபமோ தென் தமிழக கிறிஸ்துவத்தையே உருவாக்கியது. நாமும் தனித்திருந்து இறைவனோடு உறவாட அருள் வேண்டி ஜபிப்போம் இவ்வுன்னத பலியில். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தனி ஜபம் வாழ்வினுடைய அடையாளம் என்பதை சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்திலே இந்த திருப்பலியை சிறப்பாக நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கூடிய பாசத்துக்குரிய தந்தை சி அந்தோணி வியாகுப்பன் அடிகளார் அவர்கள், அன்பு தந்தை அவர்கள் பாளையங்கோட்டை வட்டார அதிபராக சீரும் சிறப்புமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலே இங்கு வந்திருப்பது நம் எல்லோருக்குமே மகிழ்ச்சி. எனவே தந்தை அவர்களை கரவொலி எழுப்பி அன்போடு பாசத்தோடு வரவேற்போம். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியானது மைசூரை சார்ந்த திரு பிரான்சிஸ் ராணி இவருடைய குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், திரு ஆல்வின் ஞானமேரி இவருடைய குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தை பாக்கியத்திற்காகவும், விருதுநகரை சார்ந்த மரியமைக்கேல் ஜோசப் சபரியம்மாள் அவருடைய குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, பேரிப்பினுடைய கல்வி வளர்ச்சிக்காக விருதுநகரை சார்ந்த எஃப் செல்வம் மரிய புஷ்ப பிரான்சிஸ் இவருடைய குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, பிள்ளையுடைய கல்வி வளர்ச்சிக்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக ஃபெலிக்ஸ் பேசியதற்கு நன்றியாக ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார்கள். வட்டாரத்தை சார்ந்த திரு கருப்பசாமி நீலாவதி குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார்கள். எட்நாயக்கம்பட்டியை சார்ந்த திரு சேவியர் இன்னாசியம்மாள் அவருடைய குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, வேலை வாய்ப்பிற்காக, குழந்தை பாக்கியத்திற்கு நன்றியாக ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார்கள். திரு செபஸ்தியான் கமலா மேரி குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, குடும்பத்தில் வாழ்ந்து மறைத்த இன்னாசிமுத்து மரிய தங்கம் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார்கள். ஊத்துமலையை சார்ந்த திரு அருள்ராஜ் அருள்மேரி குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, மகன்கள் மருமகள்கள் குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், பேரப்பிள்ளைகளை கல்வி வளர்ச்சிக்காகவும், குடும்பத்தில் ஒற்றுமைக்காகவும் சமாதானத்துக்காகவும், இன்று 4வது பிறந்த நாளை காணும் புனித சவேரியாரின்
குழந்தை மரிய பிரசனுக்கு இறைவன் தாமே நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து காத்திட சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் இன்றைய நாளிலே சிறப்பிக்கக்கூடிய நம்முடைய ஜோசப் விடுதியில் உள்ள மாணவ மாணவியர்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடு ஜெபிக்கப்படுகிறது. நாமும் நம்முடைய சொந்த கருத்துக்களை இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்த நம்மை நம் ஒப்பு கொடுத்து இந்த கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குறைகள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34 இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. ஆண்டவர் மோசேயை நோக்கி, முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முன்னைய பலகை காலின் மேல் இருந்த வார்த்தைகளையே நான் இப்பலகையின் மேல் எழுதுவேன். முன்னேற்பாடு செய்து கொண்டு காலையிலேயே சீனாய் மலை மேல் ஏறிச் செல். அங்கே மலை உச்சியில் என் முன் வந்து நில். உன்னோடு வேறெவனுமே ஏறி வர வேண்டாம். மலையெங்கிலும் எவனுமே காணப்படலாகாது. அந்த மலைக்கு எதிரே ஆடு மாடுகள் மேயவும் கூடாது என்றார். அவ்வாறே மோசே முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்து கொண்டார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறிச் சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடல் கடந்து சென்றாலும் நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ள பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே.
நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 18 முதல் 26 முடிய. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 18 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்தபோது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது தம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையில் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலமடைவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலேயே அப்பெண் நலம் அடைந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்குள் சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தார். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, புனித சவேரியாருடைய அருட்காவலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன்.
திருவிழாவினுடைய நவநாளின் 4வது நாளில் ஆண்டவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் நாம் நினைவு கூர்ந்து இந்த பலியிலே வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமேன். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வண்டானம் கோவிலில் திருப்பலி நிறைவேற்றுகிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். எனக்கு தெரியுது ஒரே ஒரு முறை தான் திருப்பலி நிறைவேற்றியது போல ஒரு நினைவு இருக்கிறது. அதற்கிடையிலே வந்தது போலவே எந்த நினைவும் இல்லை. வந்திருக்கிறேன், நம்ம ஊருக்கு பல முறை வந்திருந்தாலும் கூட திருப்பலி நிறைவேற்றுவது இதுதான் இந்த திருவிழாவினுடைய மிக முக்கியமான ஒரு நாளாக எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக பார்க்கிறேன். ஏன் வண்டானத்துக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் ஏன் வண்டானத்துக்கு வரணும்னு விரும்புகிறாங்க அல்லது இந்த இடத்துல ஒரு திருப்பலி நிறைவேற்றணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன்னு சொன்னால், இந்த இடத்தினுடைய வரலாற்று பெருமையும் சிறப்பும் தான் என்று நான் எப்போதும் கருதுகிறேன். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், நம்முடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணி எப்போ அடிக்கல் நட்டப்பட்டது? இந்த வருஷம் 1886 அப்போ தான் அடிக்கல் நட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் முன்னாடி கல்வெட்டில் இருக்குது, பார்த்துருக்கலாம். அப்போது கோயில் எப்போ திறக்கப்பட்டது? 1905. கிட்டத்தட்ட இந்த கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாங்க? 19 வருஷம் எடுத்துக்கொண்டார்கள். அப்படி ஒரு பெரிய வரலாறு இருக்கக்கூடிய ஆலயம். இதில் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றமும் இந்த ஆலயத்தின் மீது பிடிப்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, நான் பார்ப்பது புனிதர்களை இந்த மண் பார்த்திருக்கிறது. வீரமாமுனிவர் காமநாயக்கன்பட்டியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற போது நிச்சயமாக நமது ஊருக்கு வந்திருக்கிறார், திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறார், நம் மக்களை சந்தித்திருக்கிறார். அதன் பிறகு புனித அருளானந்தர் அவரும் இந்த மண்ணுக்கு வருகை தந்திருக்கிறார். ஏனென்றால் காமநாயக்கன்பட்டி பங்கு தளமாக உருவாகிய அந்த காலகட்டத்திலே வீரமாமுனிவரும் இந்த காமநாயக்கன்பட்டி பகுதி ஒரு மறைப்பணித்தளமாக இருந்து, தாய் கோயிலாக இருந்து பணியாற்றுவதற்கான ஒரு பெரிய வரலாற்று கொண்டதாக இருக்கிறது என்று பார்த்து அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அதன் வழியாக இந்த பகுதியெல்லாம் மறைப்பணிக்கு ஏற்ற இடமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த நம்முடைய வண்டானம் தூய சவேரியார் ஆலயமும் சிறப்பு மிகுந்ததாக இருக்கிறது. அந்த காலகட்டங்களிலே பணியாற்றிய குருக்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், காமநாயக்கன்பட்டி பங்கிலே ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய ஊரும் அந்த மறைப்பணித்திறத்திற்குள்ளாக வந்த காரணத்தினால் அதற்குரிய பெருமையும் சிறப்பும் இருக்கிறது. இந்த மாதிரியான ஆட்சி வைத்திருக்கக்கூடிய ஆலயம், இந்த மாதிரி ஒரு தாக்கோவில் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு என்பது அந்த காலகட்டத்திலே இருந்த மிக முக்கியமான ஒரு பாரம்பரியமான ஒரு வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டடக்கலை. ஆகவே தான் இதனுடைய சிறப்பு மறக்க முடியாது. ஒரு சுவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை அடி அகலம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பிடிச்சு பார்த்தா தெரியும். எப்படி ஒரு 4 அடி 5 அடி இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சுவரே அப்படி இருக்கும். இதை மாதிரி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் ஊரில் இருக்குது, வாடியூர்லேயும் இருக்குது. தயாளன் என்னுடைய அண்ணன் மகன், அவரும் இங்கே பங்கு தந்தையாக பணியாற்றுகிறார். அவருக்கும் நிச்சயமாக வாடியூரை பற்றி நல்லாவே தெரியும். எங்கள் கோயிலும் இதே மாதிரி ஒரு தாக்கோயில் தான்.
1903ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. மலர்கோயில் கட்டப்பட்ட அதே ஆண்டு எங்கள் ஊர் கோயிலும் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கெலாம் முன்னாடி எங்கள் வண்டானம் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய வரலாறு கொண்ட திருத்தலம் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால தான் இந்த இடத்துக்கு வருகிற போதெல்லாம் புதுமைகள் அற்புதங்கள் நடைபெறுகிறதுன்னு சொன்னால் புண்ணிய பூமியாக பலர் கால் பதித்திருக்கக்கூடிய ஒரு பூமியிலே நாம் இருக்கிறோம் என்பது தான் பெருமை. நான் வந்தவுடனே தந்தை அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன், இது எப்போ பங்காச்சு அப்படி கேட்டால் 1960 67 நினைக்கிறேன். அந்த காலகட்டங்களிலே பங்காக மாறி இருக்கிறார். 64 இல்லையா? ரைட். அப்போ ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. 64 பங்காகி இருக்கிறது. அதன் பிறகு தந்தை அவர்கள் பேசி கொண்டிருக்கிற போது சொன்னாங்க, வேறு என்ன புதுமை நடக்குது அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துக்கு வந்தாலே வர்றவங்களுக்கு நோய் நீங்குகிறது, குழந்தை பாக்கியத்திற்காக மன்றாடுகிற போது கிடைக்கிறது, அப்படிலாம் நிறைய சொல்லிக்கொண்டே இருந்தார். நிறைய புதுமைகள் நடக்கிறது, அற்புதங்கள் அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கிறது. வருகிறவர்கள் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமான ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று சொன்னார். அதே போல் இந்த மறைப்பணித்தளத்திலிருந்து குருக்களாக துறவியராக பலர் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கிற போது அதுவும் ஒரு பெரிய சிறப்புக்குரிய ஒன்று. இது எல்லா ஊருக்கும் கிடைத்திராத ஒரு பெரிய சிறப்பு நமது ஊருக்கு இருக்கிறார். 9 பேர் குருக்களாக இருக்கிறார்கள், அதில் 2 பேர் ஆயர்களாக இருக்கிறார்கள். அது ஒருவர் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய நம்முடைய மண்ணின் மைந்தர் ஆயராக இருக்கிறார் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று தான் பார்க்கிறேன். அதே போல் கிட்டத்தட்ட 9 பேர் அருட்சகோதரிகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிற போது இது கடவுள் பணிக்காக அர்ப்பணித்து கொண்டவர்கள் என்று பார்க்கிறோம். அது போக இந்த மண்ணிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கக்கூடியவர்களை பார்க்கிறேன். வெளி ஊர்களிலே போய் பல நிலைகளில் உயர்ந்திருக்கக்கூடியவர்கள், விருதுநகராக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம், மும்பையாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், எந்த இடத்தில் போனாலும் நம்முடைய மண்ணின் பெருமையை பறைசாற்றுகிற விதத்திலே நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மண்ணில் புனித சவேரியார் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தினால் நம்முடைய பிள்ளைகள் நிறைவாக இருக்கிறார்கள் என்று நான் அதையும் பெருமையாக நினைத்து பார்க்கிறேன். ஆகவே இவ்வளவு பெருமைக்கும் சிறப்புக்கும் உரிய இந்த இடத்திலே, இந்த பலிபீடத்திலே நம்முடைய முன்னோர்கள், அருட்பணியாளர்கள், புனித நிலையில் வாழ்ந்தவர்கள் பலி செலுத்திய அதே பீடத்தில் இருந்து கொண்டு நானும் திருப்பலி நிறைவேற்றுவது, உங்களோடு சேர்ந்து இந்த பலி ஒப்பு கொடுப்பது என்பது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பேராக கருதுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அன்பு தந்தை தயாளனுக்கும் நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் இந்த ஆண்டு என்னை எப்படியாவது கூப்பிட வேண்டும் என்று நினைத்த போது எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக வருகிறேன் என்று சொன்னேன். அவர் எனக்கு அழைப்பு கொடுத்திருந்தார். ஆகவே அவருடைய அழைப்புக்கும் வரவேற்புக்கும் எனக்கு உண்மையிலேயே நன்றி கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, கிட்டத்தட்ட நன்றி உரை மாதிரி நினச்சிடக்கூடாது, சரிதானா? இப்போ தான் நம்மளுடைய செய்திக்குள்ளாக போகிறோம். இன்றைக்கு முன்னுரையிலே தம்பி உங்களுடைய விடுதி காப்பாளர் ரொம்ப அருமையான முறையிலே ஒரு முன்னுரை சொன்னார். எப்படிலாம் தனி ஜெபம் இருக்கிறது, யாரெல்லாம் என்ன பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொன்னார். அதுவே கிட்டத்தட்ட ஒரு மறையுரைக்கான எல்லா செய்திகளையும் உள்ளடக்கிய ஒரு செய்தியாக அவருடைய அந்த முன்னுரை இருந்ததை பார்க்கிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய தந்தை அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தனிச்செபம் வாழ்வினுடைய அடையாளம் என்கிற தலைப்பிலே ஒரு செய்தியை சொல்வதற்காக கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கக்கூடாது, ஆனாலும் கேட்குறேன். யாருக்கெல்லாம் ஜெபிக்க தெரியும்? யார்? இதெல்லாம் ஒரு கேள்வியா ஃபாதர் அப்படின்னு கேட்குறீங்களா? யாருக்கெல்லாம் ஜெபிக்க தெரியும்? கை தூங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாலும் எனக்கு தெரியும்னு சொல்லுங்க. என்ன யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியும், சரிதானா? எப்படி ஜெபிப்பீங்க நீங்கள்? ஒரு கை தூக்குன ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க? நன்றி சொல்லுவீங்க, தேவைகளை சொல்லுவீங்க, உலகத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க, ஊருக்காக ஜெபம் பண்ணுவீங்க,
வீட்டுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, நாட்டுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி தானா அன்பார்ந்தவர்களே? இப்போது வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. அடையாளம் இருக்குது. ஒரு வீட்டை காட்டி இது யாருடைய வீடு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா முடியாதா? முடியும். ஒரு ஃபோட்டோவை காட்டி இது யாருன்னு சொன்னால் சொல்ல தெரியுமா? அடையாளம் இருக்கு. அப்போ நம்ம பார்க்குறோம் வீடு, ஃபோட்டோ, அது ஒரு யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் ஃபோட்டோவாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபோட்டோவாக இருக்கலாம், அல்லது ஒரு நடிகரோ நடிகையோ அல்லது ஒரு புனிதரோ ஒரு திருத்தந்தையோ யாரையோ ஒரு ஃபோட்டோவை காட்டி இது யாருன்னு சொல்ல சொன்னால் சொல்ல முடியும். ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கான அடையாளம் என்ன? அவங்க என்ன அடையாளம், எப்படி அறியப்படுகிறார்கள் என்று நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், உலகம் முழுக்க குறிப்பாக இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கான அடையாளம் கையெடுத்து கும்பிடுறது தான். என்னது அடையாளம்? ஜெபிக்கிறவங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடையாளம். கிறிஸ்தவர்களுக்கான அடையாளமே ஜெபிக்கிறவர்கள். அப்போ அந்த அடையாளம் நமக்கு எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம எப்படிலாம் ஜெபிப்போம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். பொதுவில் ஜெபிக்கிறது ஈஸி, கூட்டத்தில் ஜெபிக்கிறது ஈஸி, திருவிழாவில் ஜெபிக்கிறது ஈஸி, செமினாரில் ஜெபிக்கிறது ஈஸி, அல்லது ஒரு ஜெபக்கூட்டத்தில், ஒரு கன்வென்ஷனில், ஒரு பெரிய கூட்டத்தில் நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறது, அல்லேலூயா என்று சொல்வது, கைதூக்கி சொல்வது, இதுவெல்லாம் எளிதானது. இது யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். இப்போது சில நேரங்களில் நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய ஜெபக்கூட்டத்துக்கு போன இடத்துல அங்கே ஜெபம் பண்ணுற அந்த ப்ரீச்சர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இஸ் வாழ்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்னு சொன்ன உடனே நீங்களும் சேர்ந்து என்ன செய்வீங்க? நம்மளும் சேர்ந்து என்ன செய்வோம்? நிச்சயமாக அதே மாதிரி சொல்லுவோம். ஆனால் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் நின்று கேட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆமாம், இல்லை எதுக்கு சொல்கிறோம்? எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால் நம்மளும் சொல்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி நம்முடைய ஜெபங்கள் அமைந்திருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, உண்மையிலேயே நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நீங்கள் அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். நம்ம தனிப்பட்ட விதம் ஜெபம் அப்படி சொன்ன உடனே, சாயங்காலம் யாரெல்லாம் தனிப்பட்ட ஜெபம் சொல்லுவீங்க அப்படி கேட்ட உடனே நான்லாம் கோயிலுக்கு வந்துடுவேன் அப்படி சொல்லுவோம். எப்படி கோயிலுக்கு வருவோம்? உபதேசியார் ஜெபம் சொல்ல ஆரம்பிப்பார். அவர் சொல்ல ஆரம்பித்த உடனே எல்லாரும் சேர்ந்து ஜெபம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அப்போ என்ன செய்வோம்? ஜெபம் நடக்கும். ஏற்கனவே பிரிண்ட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஜெபமாலையாக இருக்கலாம், அல்லது திருக்குடும்ப பக்தி மாலையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஜெப புத்தகமாக இருக்கலாம், ஒரு நவநாள் ஜெபமாக இருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய ஜெபத்தினுடைய வழிமுறைகளாக இருக்கிறது. ஆனால் இதுவெல்லாம் ஒன்றுதான். ஆனால் தனிப்பட்ட ஜெபம் என்று சொல்லுகிற போது, தொடக்கத்தில் இந்த அக்கா சொன்னாங்க இல்லையா, தனிப்பட்ட ஜெபம்னா நான் வந்து கண்ணை மூடி நின்ன உடனே எனக்கு என்ன தோணுது இருக்குல்ல, அந்த தோணுதல் தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம். அதுதான் உங்களுக்கான அடையாளம். அன்பு பிள்ளைகளே, இதை நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசித்து பார்க்கணும். இதுதான் உங்களுடைய அடையாளமாக இருக்கிறதா என்று நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் எப்பெல்லாம் ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். நம்ம எப்பெல்லாம் ஜெபிப்போம்? எப்பெல்லாம் ஜெபிப்போம்? எப்பெல்லாம் ஜெபிப்போம்? சிஸ்டர்ஸ் எப்பெல்லாம் ஜெபிப்பீங்க? காலையில் ஜெபம் பண்ணுவீங்க, மத்தியானம் ஜெபம் பண்ணுவீங்க, சாயங்காலம் ஜெபம் பண்ணுவீங்க, நைட் ப்ரேயர் சொல்லி முடித்த உடனே சாப்பிட்டு பேசாமல் தூங்கிட வேண்டியதான். அவ்வளோதான். அப்படி தானா? எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுவோம்? அவ்வளோதானா? நான் பார்த்த அளவில் எப்போல்லாம் ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டால், எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. வேலையை தொடங்கும் போது ஜெபம் பண்ணுவாங்க. படுக்க போகும்போது, ஏன்னா காலையில் எந்திரிக்கணும் பார்த்தீங்களா, அதனால் காலையில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவேன். என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவேன்? நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 4 பக்கமும் சிலுவை போட்டுருவியா, போதுமையா? ஆமாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, வெட்டு 1 துண்டு 2 மாதிரி, என்ன அப்படி தானா? நல்ல ஜெபம் தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு முறை வச்சுருக்குறோம். இப்போது எங்கள் அம்மா எனக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி விறுவிறுன்னு சொல்லணும் அந்த ஜெபத்தை. இயேசுவே ஆண்டவரே அருளப்பரே தேவமாதாவே என்னையை காப்பாற்றும். சொல்லுங்கள், நான் சொன்னதை. இயேசுவே ஆண்டவரே அருளப்பரே தேவமாதாவே என்னையை காப்பாற்றும். இயேசு வந்துட்டாரா? ஆண்டவர் வந்துட்டாரா?
அருளப்பர் எங்கள் ஊருக்காரர் திருமுழுக்கு யோவான் இல்லையா, ஸ்நாபகர் லப்பர். அதனால் அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக யார்? அப்போ நமக்கு பாருங்களேன், ஜெபம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இயல்பாக வரணும், இயல்பாகவே வரணும். யாரும் சொல்லி கொடுத்து வரணும் அப்படிங்கிறது இல்லை. அப்போ யார் இதை சொல்லிக் கொடுப்பா? பிள்ளைகளுக்கு யார் கற்றுக் கொடுப்பா? தாய் தான், தந்தை தான் கற்றுக் கொடுக்கணும். அப்போ தாயும் தந்தையும் ஜெபம் என்பதை பற்றி அறிந்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். பல நேரங்களில் நம்ம ஊர்களில் பார்த்தோம்னு சொன்னால், தாயும் தந்தையும் பெரிய அளவில் எதுவுமே தெரியாதவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் எதை வேணாலும் சொல்லிக் கொடுப்பீங்க. டேய் நல்லா படிச்சிடணும்டா, பெரிய ஆளாயிரணும்டா, டாக்டர் ஆயிரணும்டா, சாமியார் ஆயிரணும், சிஸ்டர் ஆயிரணும், அந்த வேலையை பார்த்துடணும், ஆர்டிஓ ஆயிரணும், கலெக்டர் ஆயிரணும், இப்படி என்ன வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் எப்படி ஜெபிப்பது என்பதை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அதுதான் உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கும். ஒருவரை உருவாக்குகிற ஆற்றல் எங்கே இருக்கிறது என்றால் ஜெபத்துக்கு தான் இருக்கு. நீங்கள் நினச்சி பார்க்கணும், உங்களை உருவாக்கியது எது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கும் இறைவனுக்குமான அந்த உறவு தான் உங்களை உருவாக்குமே தவிர வேறு எதுவும் அல்ல. இதை ஆழமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, எப்போதெல்லாம் ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நினச்சி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு சின்ன கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தன் ரொம்ப பக்திமான். அவன் காட்டு பக்கமாக போனான். காட்டு பக்கமாக போகும்போது செடி கொடி எல்லாம் வளர்ந்துருக்கு, ஒத்தடி பாதையில் போய்கிட்டு இருக்கான். அவன் கடவுளை புகழ்ந்து பார்த்துட்டே போகிறான். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே எவ்வளோ அழகாக இருக்குது, இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது, பசுமையாக இருக்குது, மரம் செடி கொடி, அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவரை புகழ்ந்துக்கிட்டே போகிறான். போய்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு புலி எதிர்த்தாப்புல வந்து நிற்குது. புலியை பார்த்த உடனே இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. அப்படியே பயந்தே போயிட்டான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், எதாவது ஒரு ஆபத்தை பார்த்தோம்னா உடனே கண்ணை மூடிடுவான், கையை கும்பிட்டுருவான், ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படி தான் அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தான், முழங்கால் போட்டு. கண்ணை மூடி நான் திறக்கும்போது, ஆண்டவரே இந்த புலி என் கண் முன்னாடி நிற்கணுமா நிற்கக்கூடாதா? நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணான். சரிதானா? ஜெபம் பண்ணான், நல்லா ஜெபம் பண்ணான் கண்ணை மூடிட்டு. கண்ணை மூடி திறந்து ஒரு 3 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சோடனே திறந்து பார்த்தா புலியும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுது. புலியும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுது. உடனே அவன் கேட்டான், புலியை பார்த்து கேட்டான், இது என்ன கொடுமையாக இருக்குது, நான் தான் சாக போகிறேன், ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுறேன், நீ எதுக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேன்னு கேட்டான் புலியை பார்த்து. புலி சொன்னிச்சு, எனக்கு எப்போவாது நல்ல இறை கிடச்சா நானும் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னிச்சான். எப்படி? எனக்கு எப்போவாது நல்ல இறை கிடச்சா நானும் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னிச்சான். உலகத்தில் எல்லா பேரும் ஜெபம் பண்ணுறான். அன்னைக்கு திருடுறவனும் ஜெபம் பண்ணுறான், கொலை பண்ணுறவனும் ஜெபம் பண்ணுறான், ஏமாத்துறவனும் ஜெபம் பண்ணுறான், எல்லாரும் தான் ஜெபம் பண்ணுறான். ஆனால் ஒரு ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தால் இறைவனுக்கு ஏற்புடைய ஜெபமாக இருக்க முடியும், உங்களுடைய வாழ்வை உருவாக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், விவிலியத்தில் ஏராளமான கதை மாந்தர்களை குறித்து பார்க்கலாம். ஒரு சில கதை மாந்தர்கள் 1-2 பேரை மட்டும் சிந்தித்து பார்க்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், அவங்களுடைய வாழ்வு உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லும். இன்றைக்கி நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். ஒரு அம்மா 12 வருஷமாக நோயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஜெபம் மிக உயர்ந்த ஜெபம். உலகத்திலேயே அப்படி ஒரு ஜெபத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 18 முதல் 26 வரை வாசித்து பார்த்தோம். அந்த மாதிரி ஆண்டவருடைய பாதத்தில் வர்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டு வந்தாங்க? நான் போய் இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நலம் பெறுவேன் என்று பேசிக்கொண்டாள். ஜெபம்னா அப்படிதான் இருக்கணும். நான் போனால் எனக்கு கிடைக்கும் நினைக்கணும். இந்த ஜெபத்துக்கு பேர் என்னன்னா நம்பிக்கையின் ஜெபம். எப்படிப்பட்ட நம்பிக்கையின் ஜெபம்? அன்பார்ந்தவர்களே, நான் ஆண்டவருடைய பாதத்தில் போய் அவரை தொட்டால் நலம் பெறுவேன். நிறைய நேரங்களில் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது அது யோசிக்கணும். இன்னைக்கு பூசைக்கு போகிறேன், நான் போய் என்ன கேட்குறேனோ அது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வரணும். அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். ஆழ்ந்த நம்பிக்கையில் இருக்கணும் இல்லையா?
அந்த வேண்டுதல் ரொம்ப ஆழமான ஒரு வேண்டுதல். அதனால தான் ஆண்டவருடைய பார்த்து வந்த உடனே அந்த வல்லமையை அவர் உணர்கிறார். இத்தனை வருஷமாக எல்லாத்துக்கும் போய் பார்த்தாச்சு, எதுலையுமே கிடைக்கல. ஆனால் ஆண்டவருடைய அருள் கிடைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15-16 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்னா அப்படிங்கிற ஒரு பெண் ஜெபிக்கிறாள். பிள்ளை இல்லை, ஆனால் அவள் ஜெபிக்கிறாள். அப்படி அவள் ஜெபம் பண்ணும்போது அந்த குரு பார்க்கிறார். ஏலி சொல்லுகிறார், குடிச்சிட்டு ஏன் உளறிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறார். நான் உளரவில்லை, என் உள்ளத்தை ஆண்டவரிடத்தில் கொட்டி கொண்டிருக்கிறேன் என்று அவள் சொல்கிறாள். அவளுக்கு தெரியும் ஆண்டவர் நிச்சயமாக தருவார். இது நம்பிக்கையின் ஜெபம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்கணும். 2வது, உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும்னு சொன்னால் விண்ணப்ப ஜெபமாக இருக்கணும். அப்படி பார்க்குறோம். எப்படி பாருங்கள், மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 51 முதல் 52 முடிய வாசித்து பார்த்தோம்னு சொன்னால், பர்த்திமேயு இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கணும்னு சத்தம் போடுறான். இயேசு கூப்பிட்டு விடுறார். கூட்டத்துக்கு மத்தியில் போய் நிற்கிறான். உனக்கு என்ன செய்யணும் அப்படி கேட்குறார். கேட்ட உடனே பர்த்திமேயு சொல்லுவது என்ன? நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அப்போ உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் அப்படி சொல்லணும். இப்போ தனி ஜெபம் என்பது ஒரு விண்ணப்ப ஜெபமாக இருக்கலாம், நம்பிக்கையின் ஜெபமாக இருக்கலாம். 3வது, நீங்கள் விவிலியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரிந்துரை ஜெபம். இப்போ கானானிய பெண் தன்னுடைய மகள் பேய் பிடித்து மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அவளுக்காக கேட்கல, ஆண்டவரே வயசாகி போச்சு எனக்கு ஏதாவது தந்து காப்பாற்றும்லாம் கேட்கல, தன்னுடைய பிள்ளைக்காக மன்றாடினாள். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணணும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் பரிந்துரைத்தால் ஆண்டவர் தருவார் என்பதை அந்த பெண்ணினுடைய வாழ்வு சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 21 முதல் 28 முடிய நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். அதே போல் ஆபிரகாம் ஜெபிக்கிறார். தொடக்க நூல் 18வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்கிறோம். ஆபிரகாம் சோதோம் குமரா நகர் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஜெபிக்கிறார். அதுவும் ஒரு வகையான பரிந்துரை ஜெபம் தான். அதே போல் மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 1 முதல் 8 முடிய வாசித்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனை கட்டிலோடு தூக்கிட்டு போய் இயேசு இருக்கக்கூடிய இடத்துல இறக்குறாங்க. இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள், படுத்து கிடக்கிறவனுக்கு என்னன்னே தெரியாது, எங்கே போகிறாங்க எங்கே தூக்கிட்டு போகிறாங்க ஒன்றும் தெரியாது. ஆனால் தன்னுடைய நண்பர்கள் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாவன். அவங்க தூக்கிட்டு போய் இயேசுனுடைய பாதத்தில் வச்சுட்டு அவனுக்கு குணம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அன்பார்ந்தவர்களே, அதுதான் பரிந்துரை. நண்பர்கள் எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பரிந்துரை ஜெபம் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்தோம் என்றால் அதுவும் ஆண்டவருடைய பாதத்தில் ஏற்புடையதாக இருக்கும். 4வது ஒரு ஜெபம் இருக்கிறது, தாழ்ச்சியின் ஜெபம். நீ பாருங்க, ஆயக்காரன் பற்றிய செய்தி லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 9 முதல் 14 முடிய வாசித்து பார்த்தோம்னு சொன்னால், ஆயக்காரன் ஆலயத்திற்குள்ளாக உள்ளவே வராமல் வெளியவே நின்று கொண்டு மார்பில் அடித்து கொண்டான். வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியாமல் அப்படியே அழுதான், கண்ணீர் விட்டான், தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டான். ஆண்டவரே நான் பாவி, என் மீது இறங்கும் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் அவன் சொன்னான். அந்த ஜெபம் பரிசேயனுடைய ஜெபத்தை விடவும் மிக உயர்ந்த ஜெபமாக ஏற்கப்பட்டது. அவன் மட்டும்தான் ஆண்டவருக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினான் என்று இயேசுவை சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் எங்கே தாழ்ச்சி இருக்கிறதோ அந்த ஜெபம் கேட்கப்படும். நீ தாழ்ச்சியோடு வரணும். நான் பெரிய ஆள், நான் அத்தா பெரிய ஆள், நான் அந்த ஊரில் பெரிய ஆள், உலகத்திலே பெரிய ஆள் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா கடவுளுக்கு முன்னில் யார் பெரிய ஆள்? இறைவன் பெரியவரா, நீங்கள் பெரியவரா? தாழ்த்தி கொண்டால் அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று நம்ம விவிலியத்திலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதே போல் நூற்றுவ தலைவன் தன்னுடைய பையனுக்காக ஊழியனுக்காக மன்றாடுகிற போது என்ன சொல்கிறான்? நீர் வரவே வேண்டாம், என் வீட்டுக்கு வரவே வேண்டாம், ஆண்டவரே வீட்டுக்கு வர வேண்டாம், நீர் நின்று இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா போதும். இப்போ நம்மளாம் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றோம், எங்கள் வீட்டில் வந்து சந்திங்கன்னு சொல்கிறோம், நீர் வரவே வேண்டாம்ங்கிறான். அப்போ என்ன மாதிரியான ஒரு ஜெபம், என்ன மாதிரியான ஒரு மன்றாட்டு? அப்படித்தான் நம்முடைய மன்றாட்டு இருக்கணும், நம்முடைய ஜெபம் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததான் நீங்கள் பாருங்கள், ஒரு நன்றி ஜெபம். நீங்கள் நன்றி கூறினால் நீங்கள் பலுகுவீர்கள், பெருகுவீர்கள். விவிலியம் நமக்கு அதை கற்றுத்தருகிறது. 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து இயேசு நன்றி கூறினார். அது 12 கூடைகள் மிஞ்சுகிற அளவுக்கு பலுகியது, பெருகியது. நீங்கள் எந்த இடத்தில் நன்றி கூறுவீர்களோ அந்த இடத்தில் இயேசுவை காண்பீர்கள். 10 தொழுநோயாளர்கள் பற்றிய செய்தியை பாருங்கள். லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரத்தில் 9 பேரும்
10 பேரும் தான் சேர்ந்து போகிறான். அப்போ ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு வருகிறது. அந்த அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கட்டாயமாக குலம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவன் ஒருவன் திரும்பி வருகிறான், நன்றி சொல்ல வந்தான். எந்த இடத்தில் இயேசுவை விட்டு சென்றானோ அதே இடத்தில் இயேசுவை பார்க்கிறான். நீங்கள் நன்றி கூறினால் அது நடக்கும் அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட ஜெபம்தான் நமக்கான அடையாளம். ஜெபம்தான் கிறிஸ்தவர்களுக்கான அடையாளம். இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். நாம் கற்றுக் கொடுக்கணும், கற்றுக்கொண்டே இருக்கணும். அந்த ஜெபத்திற்கான முன்மாதிரிகளாக நாம் பார்க்கக்கூடியது 5 வகையான ஜெபம் பார்த்துருக்குறோம். 1 நம்பிக்கையின் ஜெபம், 2வது விண்ணப்ப ஜெபம், 3வது பரிந்துரை ஜெபம், 4வது தாழ்ச்சியின் ஜெபம், 5வது நன்றி ஜெபம். இப்போ இதில் நாம் எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியணும். 5ஐயுமே சொல்லலாம், அல்லது ஏதாவது ஒன்று சொல்லலாம். இன்றைக்கி இதை நன்றி மட்டும்தான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி அப்படி சொல்லலாம். இன்றைக்கி விண்ணப்பம் மட்டும்தான் வைக்க போகிறேன்னு சொல்லலாம். இன்றைக்கி பரிந்துரை மட்டும்தான் செய்ய போகிறேன்னு சொல்லலாம். உங்களுடைய ஜெபம் எதை வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பது, உங்களை உருவாக்குவது அந்த ஜெபம்தான். இப்போ பாருங்களேன், நீங்கள் உள்ளத்திலே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நான் நல்ல பிள்ளை, நான் நல்லவன், நான் நினச்சா நடக்கும், நான் பெரிய ஆளாக ஆயிடுவேன், நான் படிச்சிருவேன், என்னால் முடியும். சின்ன பிள்ளைங்களாம் அப்படி சொல்லலாம், என்னால் முடியும், நான் படிச்சிட முடியும், நான் பெரிய ஆளாயிர முடியும், ஆண்டவர் என்னை உயர்த்திடுவார், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது யார் மாதிரி? நான் போனால் எனக்கு குணம் கிடைக்கும், ஆடையின் விளிம்பை தொட்டால் எனக்கு குணம் கிடைக்கும், இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால. இதுதான் உருவாக்குகிற ஜெபம். ஜெபம் உங்களை உருவாக்கும், ஜெபம் உங்களை மாற்றும், ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் பெருமளவு மாற்றும். ஆகவே தனிப்பட்ட உங்களுடைய வாழ்விற்கான அடையாளமே ஜெபமாக இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். அன்பு இறைவா, நீயே என் இறைவன் என உம்மை எங்களுக்கு சுட்டிக்காட்டி எங்களுக்கு உம்மிடம் அழைத்து வரும் பணியை செய்திடும். திரு அவையின் தலைவர்கள் மக்களின் துயரத்தில் ஆறுதல் இருப்பவர்களாக கனிமொழி கூறுவாராக. உமது மாட்சி. அன்பு இறைவா, திருமுக்கின் போது தூய ஆவியால் நிரப்பப்பட்ட எங்கள் வாழ்வானது எப்போதும் ஆவியாரின் அருள் வழிகாட்டுதலின்படி அமைந்தளவும். எங்களது வாழ்வால் வாக்கால் செயல்களால் உம்மை அறியதோரை உம்மிடம் அழைத்து வாழ்ந்திடும் வரலாம் வேண்டுமென்று புனித சவேரியாரி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளு. எங்களை உமது தோளில் மீது தூக்கி சுமக்கும் அன்பு இறைவா, எமது புனிதரின் 4ஆம் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் விடுதி பிள்ளைகளாகிய எங்கள் ஒருவரையும் ஆசீர்வதியும். எங்களுக்கு உதவி செய்கின்ற உபகாரிகள் குடும்பங்களையும் எங்களுக்காக உழைக்கின்றவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தந்து காத்திட வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளு. தனி ஜெபம் வாழ்வின் அடையாளம் என்ற மைய கருத்தை சிந்தித்து ஜெபித்து கொண்டிருக்கும் நாங்கள், உலக மாயைகளில் சிக்கி தவிக்கும் நாங்கள், தனி ஜெபம் மூலம் எங்களை மீட்டு எங்கள் வாழ்வை காத்து கொள்ளும் வரத்தை தந்தருள வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளு. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் மீதாமே எங்களை உருவாக்குவதற்கும் எங்களை மாற்றுவதற்கும் உமது பிள்ளைகளாக வாழச் செய்வதற்குமான ஆசீர்வாதமாக அது அமைவதாக நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி காக்கும்படியாக ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை, மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை, மனமில்லாத மலர்
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சார்ந்து பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியினேதேயுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பார் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலந்தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு தந்தருளினே. எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்பும்படியாக கீழே நாடுகளின் அச்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினேன். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் நம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலே திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீ நிறைவாக ஆசீர்வதிக்கவும். சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த திருவிழாவின் 4வது நவநாளை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய எவ்விடுதி மாணவ மாணவியர்களை நீ நிறைவாக ஆசீர்வதிக்கவும். அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பிள்ளைகளாக வாழும் வளரவும். விடுதிக்கு உதவி செய்யக்கூடிய உபகாரிகளை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய தேவைகளையும் நீர்தாம் நிறைவேற்றி கொடுத்து அவர்களை நீ நிறைவாக ஆசீர்வதிக்கவும். ஒவ்வொருவரையும் உமது அன்பினாலும் அரவணைப்பினாலும் காத்து வழி நடத்தவும். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவருடன் நினைவு கூர்ந்த உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர், கேட்ட வரம் தரக்கூடிய புனித சவேரியா, இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலையும் வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் தம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. வாழ்த்து நிறைவேவாதே நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்த்து நிறைவேவாவா. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே திரு ஆகமம் முழங்கி உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே திரு ஆகமம் முழங்கி உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவிழுந்தாய், உடலோடு உலகோர் நடுவிழுந்தாய், எமை உமதுடல் என நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்த்து நிறைவேவா. மொழி மொழித்தவும் திரு இதழால் எவர்தான் மன்னர் குணப்பே பொழுதிடுவாய். தேன்மொழி மொழித்தவும் திரு இதழால் எவர்தான் மன்னர் குணப்பே பொழுதிடுவாய். உம்மை அடைந்திடையாம் தகுதியற்றோம், உம்மை அடைந்திடையாம் தகுதியற்றோம், மனம் மகிழ்ந்திட வாழ்த்து நிறைவேவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களில் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வரை எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் எங்களுடைய சொந்த மண்ணின் மைந்தர், இரண்டாவது வாடியூரினுடைய இரண்டாவது குரு. சிறப்பாக பல இடங்களில் பணியாற்றியவர். நாம் 2-3 டைம் போனோம். எங்கே போனோம்? கடைசியில் நைட்டுக்கு எங்கே போயிட்டு வந்தோம்? டூருக்கு போனோம்ல, அன்றைக்கி எங்கே போயிட்டு வரோம்? கடைசியில் மின்னல் மாதா திருத்தலத்துக்கு சென்று வந்தோம். அந்த மின்னல் மாதா அருள் தந்தை அவர்கள் பங்கு தந்தையாக இருந்த பொழுதுதான் அந்த மாதாவானது இறங்கி வந்து காட்சி கொடுத்து இன்றும் அந்த இடத்தில் நிறைய புதுமைகள் செய்வதற்கு அடித்தளமிட்டவர். ஒரு 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 பங்குத்தளமாக இருக்கிறது திருத்தலம் ஆற்றுவது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும். அதிலும் சிறப்பாக அந்த மாதாவினுடைய அந்த இறங்கி வந்த அந்த தருணத்தை நிறைய போராட்டங்கள், நிறைய மக்களுக்கு மத்தியில் பிளவுகள், ஜாதி சண்டைகள் என்று சொல்லி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த திருத்தலமானது இன்னைக்கு பெரிய நிலையில் இருப்பதும், அதற்கு பின்னாடி கருத்துப்பள்ளியூர் என்ற பங்கிலே 6 ஆண்டுகள் சிறப்பாக பணி செய்து நிறைய மாற்றத்தை கொண்டு வந்து கெபி கட்டுவது, ஆலயம் கட்டுவது, இன்னும் பள்ளிக்கூடத்தை 12ஆம் வகுப்பு வரை உயர்த்தியது என்று சொல்லி பல நல்ல திட்டங்களை சிறப்பாக செய்து இன்றைய நாளில் அலவந்தான்குளம் என்ற பங்கிலே பங்கு தந்தையாகவும் பாளை மறைவட்டத்துக்கு அதிபராகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அந்தோணி வியாகப்பன் அடிகளார் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பொன்னாடை போற்றி மகிழ்கின்றோம். அது மட்டுமல்ல, அருள் தந்தை அவர்கள் எனக்கு சித்தப்பா முறை பாசத்தோடு பழகக்கூடியவர். எந்த தேவை என்றாலும் உடனிருந்து எனக்கு உதவி செய்யக்கூடியவர். நம்மோடு வந்திருப்பது நம் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியும் அளிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாளைய தினம் குழு ஜெபம் உறவினுடைய அடையாளம் என்று சொல்லி சிவகங்கையிலிருந்து அன்பு தந்தையவர்கள் வர இருக்கிறார்கள். நாளை தினத்திலே
புனித சவேரியார் அன்பியத்தை சார்ந்த குடும்பத்தார் சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு தேவையான மன்றாட்டு, நீங்கள் உங்களுக்கு தேவையான முன்னுரை வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் திருப்பலி முடிந்தவுடன் அருள் சகோதரி அவர்களை சந்தித்து உங்களுடைய வித்தியாசமாக திருப்பலியை நிறைவேற்ற பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த பலியை சிறப்பித்தவர்கள் நம்முடைய விடுதி மாணவ மாணவியர்கள். அவர்கள் முன்னதாகவே வந்து பயிற்சி எடுத்து இன்றைய நாளிலே சிறப்பாக நடனமாடி கடவுளை போற்றி புகழ்ந்து சிறப்பு காணிக்கை கொடுத்து இன்றைய நாளிலே சிறப்பித்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி மன்றாட்டுக்காக நம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே இந்த நேற்றைய தினத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம். கேள்வி கேட்டு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி. சரி, நம்முடைய மண்ணில் இருந்து நம்முடைய ஆலயம் அடிக்கல் நாட்டியது எப்போது? அது திறக்கப்பட்டது எப்போது? கட்டி முடித்தது எப்போது? 1886 1886 தானே சொன்னீங்க? சரி, 1950 1905. சரி, சரியான பதில் சொன்னார்கள். அதனால் அவர்களுக்கு பாராட்டு. அருள் தந்தை அவர்கள் ஒரு பரிசு. கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். சொல்லாதவங்க தான் சொல்லணும், சொன்னவங்க இனி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதை போன்று தெரிந்தவர்கள் எழுந்து நின்று பதில் சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபம் என்பது என்ன என்று சொல்லி முதல் முறை வந்து ஒரு நற்செய்தியை சொல்லி, அந்த நற்செய்தி எந்த நற்செய்தி முதல்ல அடிக்கோளிட்டவர் அருள் தந்தை அவர்கள் முதல்ல ஒரு நற்செய்தியை சொல்லி தனி ஜெபம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி வந்து சொன்னார்கள். 9வது அதிகாரம் இறைவசனம் 1 தப்பு. அடுத்து எந்திரிச்சு சொல்லுங்க. சூப்பர். 18 26. வாங்க, முன்னாடி வாங்க. கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரியும். கடைசி கேள்வி. ஜெபம் எத்தனை வகை, அவை யாவை? சொல்லுங்க. எந்திரிச்சிட்டாங்க. என்னதுலாம்? ஆறா 5? நீங்கள் 6ன்னு சொன்னீங்க. ஒன்று தப்பு உங்களுக்கு. சரி, இங்கே ஒன்று சரியாக சொல்லிட்டாங்க. சரியா? கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். பதில் சொன்ன அனைவருக்கும் நன்றி. ஒவ்வொரு நாளும் இதை போன்று கேள்விகள் கேட்கப்பட்டு வெள்ளிக்கிழமை வரை இந்த நிகழ்வானது நடைபெறும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றியறியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றியறிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்று வாழ்ந்து உமது அறுவடையில் நாங்கள் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வடக்கு வண்டான சவேரியாரே, எங்க வடக்கு வண்டான சவேரியாரே, பாசம் நிறைந்த போதகரே, ஞானம் நிறைந்த நல்லவரே, கருணை கடலை உம்மை காண வந்தோம், உம் அருளை பெறவே இன்று தேடி வந்தோம், சொந்த பந்தம் ஒன்றாய் கூடி வந்தோம், எங்க பூர்வ மண்ண தேடி ஓடி வந்தோம். வடக்கு வண்டானோ சவேரியாரே, எங்க வடக்கு வண்டானோ சவேரியாரே. தயவுசெய்து ஆண்கள் எல்லாரும் போயிடாதங்க. அந்த சப்பரத்தை சோடிக்க குழியும் வகையில் அந்த தூயாவியின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுதே. சேசு நம் இருதயங்களில் வாழ்க. எப்பொழுதும் வாழ்க.